எப்பவுமே எனக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடையூறு வருது அப்படின்னா அது ஏதாவது ஒரு நல்லதுக்காக தான் அப்படின்ற மாதிரி. சில நேரம் நான் எதாவது செய்யணும்னு நினைப்பேன், ஆனால் அதுக்கு ஒரு தடங்கல் வரும். அந்த தடங்களை எதிர்மறையாக நினைக்காம அது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். இது எப்படி எனக்குள்ளே வந்தது அப்படின்னா, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எனக்கு. நம்ம எல்லாம் நினைப்போம் கடவுள் பெரிய பெரிய விஷயங்களுக்கு வழிகாட்டுவார்னு. அப்படி கிடையாது. என்னோடய அனுபவத்தில் சின்ன சின்ன நம்ம தினப்படி செய்கிற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இல்லை, சாதாரண விஷயம் மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அதுலேயும் கூட நம்ம வழிகாட்டுதல் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை கவனிக்கிறதில்ல. எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் என்னோடய அம்மா ஒரு கிளாஸ் ஒன்று ஜாயின் பண்ணணும், ஆன்லைன் கிளாஸு. இது ஹீலிங் கிளாஸு குரு பூர்ணிமாவுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஒன்று அவங்க ஆன்லைனில் போய் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக எங்கள் சித்தி ஃபோன் பண்ணாங்க. அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது நிறுத்திட்டு சித்தியோட ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு வந்தாங்க. திருப்பி ஃபார்ம் பேமெண்ட்டில் போச்சு இல்லையா, அதை திருப்பி ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்தது, இந்த கேப் இருந்ததுனால. அப்போ டக்குன்னு என்ன பண்ணோம், இந்த ஜிபேயில் பேங்க் பேலன்ஸ் நம்ம செக் பண்ணலாம். அதை செக் பண்ணணும்னு கிளிக் பண்ணும்போது பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, நாங்கள் நினச்சத விட அமௌண்ட்டு கம்மியாக இருந்தது அங்கன்ட்டு. ஆக்சுவலாக அது ஃப்ரீ கிளாஸ் தான், ஆனால் ஏதாவது ஒரு டொனேட் பண்ணணும்னு எங்கள் அம்மா நினச்சாங்க. ஒரு பெரிய தொகை தான் டொனேஷனில் போட்டோம். அப்புறம் இல்லை, இன்னும் மாதத்துக்கு 2 வாரம் இருக்குது அந்த மாதம் முடியறதுக்கு. அப்போ அந்த செலவுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டொனேட் பண்ணியிருந்தோன்னா. ஸோ அந்த இடையூறு எங்களுக்கு இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்தது, ஒரு தாட் வந்தது, ஒரு எண்ணம் வந்தது செக் பண்ணணும்னு. இல்லைன்னா நாங்கள் டொனேட் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுருப்போம் அந்த மாதம். ஸோ நாங்கள் டொனேட் பண்ணோம், ஆனால் எங்களால் என்ன முடியுமோ அந்த மாதம் அந்த அமௌண்ட்டை அதில் போட்டு டொனேட் பண்ணோம். ஸோ இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு. ஒரு தடவை அப்படி தான் ஆஃபீஸில் உட்காந்து ஒரு இமெயில் அனுப்பணும்னு சொல்லி அனுப்பிச்சேன். அந்த இமெயில் அனுப்பும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்கான்னு தெரியல, ஏதோ காரணம் தெரியல, சென்ட்றேன் போக மாட்டேங்குது. அப்படியே இருக்குது, ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ஆகி நிற்கிது, ஆனால் டேட்டா எதுவுமே போகலை. உடனே என்ன பண்ணேன், ஒரு பாஸ் எடுத்தேன். என்னடா இது முக்கியமான இமெயில், நம்ம டெட்லைன் இன்றைக்கி அனுப்பிச்சாகணும், இந்த மாதிரி போக மாட்டேன்றது என்னடா இதுன்ற மாதிரி நான் நினச்சிட்டு திருப்பி போயிட்டு கொஞ்சம் அப்படி நடந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு திருப்பி உட்காந்தப்போ அந்த அட்டாச் பண்ண எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு பார்க்கும்போது தான் பார்த்தேன், டேட்டை போன வாரம் ரிப்போர்ட் அனுப்பிச்சு அதே டேட்டை போட்டிருந்துருக்கேன். அந்த ஃபீல்டை மாற்றவே இல்லை. அப்புறம் திருப்பி அந்த சீனியர் மேனேஜருக்கெலாம் அனுப்புகிற ஒரு ஒர்க் ஷீட்டு. ஸோ அந்த டேட்டை நான் மாற்றிட்டு திருப்பி சேவ் பண்ணி போட்டு சென்டனோன்னு உடனே போயிடுச்சு. ஸோ இது மாதிரி நமக்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு சில சக்திகள் நமக்கு அன்றாட வேலையில் கூட உதவி செஞ்சுட்டே தான் இருக்குது. நிறைய பேர் அதை நிதானித்து கவனிக்கிறதில்ல. நமக்கு ஏதாவது ஒரு சில நேரம் நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது குழந்தை கூப்பிட்டுட்டே இருக்கும், அது என்னன்னு கவனிக்கணும். குழந்தைங்க அந்த மாதிரி கூப்பிடும்போது இது ஒரு நல்லதுக்கு தான். நிறைய தடவை அந்த மாதிரி மீட்டிங் போய் உட்காருவேன், குழந்தை கூப்பிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு இருடா வரேன்னு இருடா வேலை இருக்குதுன்னு சொல்லுவேன். ஆனால் பார்த்தா அன்றைக்கி அந்த மீட்டிங் கேன்சல் ஆகும். நான் அதை யோசிக்காமல் நான் போய் விளையாடி இருந்தேன்னா அவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருந்திருக்கேன், நான் குழந்தை கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு. ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்பேன், ஆனால் வாங்கவே முடியாது, பேமெண்ட் போகாது. அக்கௌண்ட்டில் காசு இருக்கும், கிரெடிட் கார்ட்லேயும் காசு இருக்கும், ஆனால் பேமெண்ட் போகாது. அப்புறம் செக் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கே வேணும், இப்போவே வேணும், ஏன்னா நமக்கு ரஷ் ஆகும். ஐயோ டிஸ்கவுண்ட்டில் இருக்கே, போயிட்டு 2 வாரம் விட்டுறேன்னா டிஸ்கவுண்ட் போயிடுமேன்னு யோசிப்போம். ஆனால் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணதுனால நான் அதை ஒரு தெய்வீகமான ஒரு விஷயமாக நினைக்கிறதுனால நான் அதை நிறுத்திடுவேன். என்னையே நான் ஃபோர்ஸ் பண்ணிக்க மாட்டேன் பண்ணுறதுக்கு, பிடிவாதத்தில் போக மாட்டேன். ஸோ ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அது போகலன்னு விட்டுருவேன். ஆனால் 2 வாரம் கழிச்சு 3 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே பொருள் எனக்கு கம்மியான டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும், இன்னும் கம்மி விலையில் கிடைக்கும். இல்லைனா அந்த பொருளை பற்றி ஏதாவது ஒரு ரிவ்யூ பார்ப்பேன், இது பார்க்க நல்லாயிருக்கும், அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், இது சரியில்லைன்னு. ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் தான் நமக்கு நடக்கும் இந்த இன்டரப்ஷனால். நிறைய பேர் அதனால் இந்த இன்டரப்ஷன் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை, ஒரு விஷயம் நம்மளால் சுலபமாக பண்ண முடியல, ஒரு விஷயம் நமக்கு தடங்கள் வருதுன்னா அது நல்லதுக்கு தான். எல்லா தடங்களையும் தடை உடைச்சிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. நமக்கே தெரியும், அமைதியாக நம்ம யோசிக்கும் போது தெரியும் இது நல்லதா கெட்டதா. சிலதை நம்ம திருப்பி கொஞ்சம் நேரம் கேப் விட்டு செஞ்சோன்னா சரியாக வரும். சிலது நமக்கு செய்யக்கூடாத ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை நமக்கு அதனால் வேறு பயன்கள் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி தடைகள் வரும்போது
அதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இது நிறைய நடந்திருக்கு, பல வருஷமாக நான் இந்த அனுபவத்தில் இருந்திருக்கேன். அதை இன்றைக்கி பகிரணும்னு தோணுச்சு. இன்றைக்கி காலையில் தான் அந்த விஷயம் நடந்ததுனால சரி நம்ம இதை வந்து ஒரு பதிவை போடலாமே நினச்சி தான் அது போட்டேன். ஸோ இந்த பதிவை யாருக்காவது என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு உதவியாக இருந்தால் அது எனக்கு போகும். தேங்க்யூ.